ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஜஸ் உலகம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் இப்போ ரீசெண்ட் டேஸாக கேட்டுகிட்டே இருக்கீங்க, சந்தியா ஏன் வந்து ஸ்டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து என்னோட கிரேட் இன்ஸ்பைரிங் பர்சனாக இருந்தீங்க, நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்தையும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என் டாட்டருக்கெல்லாம் கூட நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களோட வீடியோஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி நான் ஸ்டோரை வந்து க்ளோஸ் பண்ணலங்க, ஆன்லைன் ஸ்டோராக நடத்திட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோடு வந்து எக்ஸ்டென்ஷன் ப்ராசஸ் நடக்கிறதால இந்த ஸ்டோரை வந்து இப்போவே கொஞ்சம் நம்ம வந்து அதாவது ஒரு சுச்சுவேஷன் கம்ப்ளீட்டாக பேடாக மாறதுக்கு முன்னாடி அதை போய் நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணிக்கணும் அப்படின்ற ரீசனுக்காக டக்குன்னு ஆன்லைன் ஸ்டோராக கன்வெர்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இதில் ஒரு விஷயம் எனக்கு உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீ என்னோட கிரேட் இன்ஸ்பிரேஷன், அதாவது நீங்கள் வந்து எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க, அது எல்லாமே ஓகேங்க. ஸோ நாங்கள் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறோம், நீங்கள் பண்ணுற விஷயங்களை நாங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது அதை கேட்கும்போது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை, அதாவது இப்போ வந்து 15 வருஷமாக நான் ஸ்டோர் நடத்தினேன், நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன், எப்படி இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஏதோ ஒரு பேடான சுச்சுவேஷன், ஏதோ ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப வஸ்டான ஒரு சுச்சுவேஷனில் நான் ஸ்டோரியே க்ளோஸ் பண்ணிட்டேன், என் பிஸ்னஸையே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த உலகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த உலகம் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி பெற்றவர்களை மட்டும்தான் வந்து நம்ம கொண்டாடுவோம் அப்படின்றது நம்ம மைண்ட் செட்டாக வச்சுருக்கோம். இங்கே வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்த அடையிறதுக்காக எவ்வளோ முயற்சிகளை எடுத்து கடைசியாக தோற்று போயிருப்பாங்க. ஸோ அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுங்க. அதாவது லைஃப்பில் வெற்றி பெறதுன்றது நல்ல விஷயம்தான், அவங்கள நம்ம வந்து ஒரு நம்மளுடைய ஒரு வழிகாட்டியாக வச்சுருக்கிறது இதெல்லாமே வந்து ஒரு சூப்பரான விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதே சமயத்தில் லைஃப்பில் வந்து கஷ்டப்பட்டு எல்லா விதமான ஸ்ட்ரகிளையும் தாண்டி தோத்துட்டாங்க அப்படின்னும் போது அதையும் நம்ம லைட்டாக கொஞ்சம் கொண்டாடலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஜஸ்ட் என் மைண்டில் தோணுன விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேங்க. எப்படியா இருந்தாலும் இந்த உலகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றி பெற்றவர்களை மட்டும்தான் கொண்டாடும். ஸோ தோற்றவர்களை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நினைக்க கூட மாட்டாங்க, அது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் எனக்கு வந்து நம்ம இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் பண்ணி ஒரு இடத்துல போய் அந்த இடத்த நம்ம அடைய முடியல அப்படின்னா தோற்றவர்களும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றவர்களுக்கு சமம் தாங்க. ஸோ லைட்டாக கொஞ்சம் கொண்டாடலாம் அவங்களையும்.